பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் மனிதனையும் படைத்தார். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. எனவே நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். ஆனாலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சத்தில் வந்த தேராகமினுடைய பிள்ளைகளில் ஆபிரகாம், நாகோர், ஆரோன் ஆகியோரில் தனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் தனக்கென தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய குமாரர்களில் ஈசாக்கையும் தனக்கென தெரிந்து கொண்டார். அடுத்து யாக்கோபையும் யோசேப்பையும் தெரிந்து கொண்டார். ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையின் அற்புத காட்சியை உற்று பார்க்க வந்த மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்று சொல்லி மோசே அழைத்தார். தன்னுடைய ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்ற பொழுது சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்து சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலோ கர்த்தர் தமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனதால் அவனை தள்ளி தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டபடி சாமுவேல் ஈசாயின் இடத்துக்கு போய் அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன்தான் தாவீது. தாவீதுதான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தரால் சாட்சியை பெற்றவன் தான் தாவீது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் நம்மிடையே கர்த்தருடைய ஜனத்தில் சிலரை தனக்காக தெரிந்து கொண்டார். ஆசாரியனாக, ஊழியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, தன் ஜனங்களை மேய்ப்பவர்களாக தமக்கு சித்தமானதை செய்யும்படி தெரிந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை தன்னுடைய ஜனமாக அழைத்து கொண்ட கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? நம்மை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை தலைவனாக்குகிறார். அதாவது ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். எனவே நாமும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், வாழ வேண்டும் என்ற ஆத்தும தாகத்தோடு வாழ்ந்தால், கர்த்தர் நம்மையும் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாய் நம்மையும் தெரிந்தெடுத்து நம்மையும் அபிஷேகம் பண்ணி அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய மனிதராக நம்மை உருவாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை ஆசீர்வதிக்கிறீர் என்றும் அவர்களை உம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிடுகிறீர் என்பதை அறிந்திருக்கிற, இப்பொழுது தெரிந்திருக்கிற நாங்கள் நீர் தேடுகிறபடியே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உமக்கு பிரியமாய் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.